ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து சாட்டர்டே எடுத்தது தான். சனிக்கிழமை வந்து ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து என்ன பண்ணியிருந்தேன், எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வீட்டில் வந்து கொஞ்சமாக இறால் இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போல் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வேணும்னா வந்து மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சில பேருக்கு அந்த இறாலோட ஸ்மெல்லு பிடிக்காது. அந்த மாதிரி இறாலோட ஸ்மெல்லும் வராது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது வேகிறதுக்குள்ளே சாதம் வந்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தான் வந்து சாதம் வைக்க போகிறேன். இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அரிசியை ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா 2-3 டைம் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்ல குழைவாக வெந்து வந்துடும். வெயிட் லாஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாதம் எடுத்துக்கலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே வேகிறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ பூண்டு எடுத்துருக்கனோ அந்த அளவு இஞ்சியும் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இறாலும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் அதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறணும், அந்தளவுக்கு வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா லைட்டாக அந்த கிரேவி வந்து இனிப்பாக அந்த மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட வந்து 2 பெரிய சைஸ் தக்காளியும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்குறதுக்காக மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடும். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழைவாக வேகணும். வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. வீட்டு குழம்பு மிளகாய்த்தூளும் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு குடமிளகா வந்து மீடியம் சைஸ் குடமிளகா எடுத்திருந்தேன். அதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க இறாலையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த மசாலாலேயே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இறால் கூட வந்து குடமிளகா அப்புறம் இந்த வெந்தயக்கீரைலாம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவரை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரை சேர்க்குறீங்க அப்படின்னா கிரேவி செஞ்சுட்டு கடைசியாக இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வெந்தயக்கீரை அப்படியே தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கிரேவியும் ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக வந்து ஒரு துவையல் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன், ஒரு பாட்டி செஞ்சு காமிச்சாங்க. பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இப்போது வந்து ஒரு அரை கப் போல் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா துவையல் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிறேன். நான் அந்த சாதம் வச்சுருக்கிறதுனால அது வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறேன். சப்பாத்தி போட்டோம் அப்படின்னா அந்த கிரேவி வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்ருவாங்க. நல்ல சாஃப்டான சப்பாத்தியும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த கிரேவி வந்து சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட வந்து வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா சப்பாத்தியுமே வந்து சூப்பராக போட்டு எடுத்தாச்சு. உளுந்தும் நல்லா ஆறிடுச்சு. அந்த உளுந்தை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக புளி, காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகாய், ஒரு 1/4 கப் போல் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ இவ்வளோத்தையும் சேர்த்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து துவையல் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது, கருப்புளுந்தில் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ எல்லாமே சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. சாதம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள்.
இது கூடவே சப்பாத்தியும் வந்து சூப்பராக போட்டு எடுத்தாச்சு. அப்புறம் கிரேவியும் செம்மையாக வந்து ரெடியாக இருக்குது. இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குடமிளகாய் சேர்த்து இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அப்புறம் வந்து துவையெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கான சூப்பரான லன்ச் மெனு. கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.